வரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வாலி நோக்கம் கிளையின் சார்பாக தெருமுனை பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அருகில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் இந்த மார்க்க பயானை கேட்டு பயனடையும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அறிவிக்கிறோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வாலி நோக்கம் கிளையின் சார்பாக திருமுனை பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அருகில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் தங்களுக்கு ஏதேனும் வேலைகள் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய மார்க்க சொற்பொழிவை கேட்பதற்காக சிறிது நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த மார்க்க பயானை கேட்டு பயனடையும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். إن أصدق الحديث كتاب الله وحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அந்த ஏக இறைவனுடைய அடியார்களே, அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் அந்த இறைவனுடைய அடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் தான் பிறந்ததில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கலிமா என்னவென்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நாம் வணங்குவதற்கு, நாம் அடிபணிவதற்கு தகுதியான நபர் யார் என்று பார்த்தால் அந்த ஏக இறைவனாகிய ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முகமது என்று இருக்கிறாரே, இந்த மனிதர் அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருந்து அனுப்பப்பட்ட தூதர், இறைவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் என்று நம்பிக்கை கொள்கிறோமே. ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஏராளமான முஸ்லிம்கள் இதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல், இதனுடைய விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இந்த கொள்கையை சொல்லும் பொழுது தன்னுடைய வாய்களால் ஒரு சாதாரண விஷயமாக சொல்லிக் கொள்கிறார்கள். நீ எந்த மதத்தில் இருக்கிறாய் என்று யாராவது ஒருவர் கேட்டார் என்று சொன்னால், நான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறேன், இஸ்லாமியராக இருக்கிறேன், சாதாரண கலிமாவை தன்னுடைய வாய்களால் மொழியக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு தன்னுடைய வாய்களால் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று தன்னுடைய வாயளவில் சொன்னாலும் செயல்பாடுகளின் மூலியமாக மற்ற மற்ற நபர்களை பின்பற்றக்கூடிய நிலையில் இன்றைக்கு மக்கள்கள் இருக்கிறார்கள். இதை ஒழிக்க வேண்டும், இதை அழிக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்களுக்கு அழகிய ஒரு விஷயத்தை சொன்னார்கள். நீங்கள் ஏக இறைவனாகிய ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, அந்த இறைவனை மட்டும் நம்பினீர்கள் என்று சொன்னால், பறவை சகுனம் பார்க்காமல், பீடைகளை நம்பாமல், தட்டு தகடு தாயத்து போன்ற எந்த விஷயத்திற்கும் எந்த சக்தியுமே கிடையாது. இறைவன் நாடினால் நமக்கு நன்மை கிடைக்கும், இறைவன் நாடவில்லை என்று சொன்னால் நமக்கு எந்த ஒன்றுமே கிடைக்காது என்று உங்களுடைய உள்ளத்தில் சிறிதளவு நினைத்தால் போதும். ரொம்ப வேணாம், ஃபுல்லா வேணாம். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு இறையச்சம் இருக்கிறதோ, ஒரு சிறிய அளவு இறையச்சம் இருக்கிறதோ, அவர் சொர்க்கம் செல்லாமல் இருக்க மாட்டார். எப்படி? உள்ளத்தில் இறைவனுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன், இறைவனை மட்டும்தான் அஞ்சுவேன்,
மற்ற மனிதர்களுக்கு கட்டுப்பட மாட்டேன், மற்ற மனிதர்களை பின்பற்ற மாட்டேன் என்று ஒரு மனிதர் தன்னுடைய உள்ளத்தில் நினைத்தார் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு அஞ்சினார் என்று சொன்னால், அந்த இறையச்சம் என்கிற ஒரு விஷயம் இருந்தால் போதும். தொழுகை தேவையில்லை, நோன்பு தேவையில்லை, ஜக்காத்து தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு இறையச்சம் இருக்கிறதோ, ஈமான் இருக்கிறதோ, அவர் சொர்க்கம் செல்லாமல் இருக்க மாட்டார், கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு செல்வார் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகளை மறந்துவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு எவ்வாறு வலியுறுத்தினார்களோ, இந்த மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று எவ்வளவு கஷ்டப்பட்டார்களோ, துன்பப்பட்டார்களோ, அது அத்தனையுமே மறந்துவிட்டு மற்ற மனிதர்களை வணங்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு இறையச்சத்துடன் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதராலும் எந்த ஒரு சக்தியாலும் இதை போன்று வாழ முடியாது. அந்த அளவிற்கு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு வேளையிலும் இறைவனை மறந்ததே கிடையாது. இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள், துவா கேட்பார்கள். இறைவன் நாடினால் உடனே நிறைவேற்றுவான், இறைவன் நாடவில்லை என்று சொன்னால் உடனே நிறைவேற்ற மாட்டான். நபிமார்களுக்கு உள்ள இறையச்சத்தை சோதிப்பதற்காக இறைவன் கொடுத்த விஷயம். இன்றைக்கு மனிதர்கள் இந்த இறைவனுடைய இறையச்சத்தை மறந்துவிட்டு, இறைவன் மீது நம்பிக்கையை இழந்துவிட்டு, ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை இறைவனிடத்தில் கேட்டுவிட்டேன், எனக்கு இறைவன் தரவில்லை, எனக்கு இறைவன் நாடவில்லை, என்னை இறைவன் விட்டுவிட்டான் என்று நம்பக்கூடிய மக்கள்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கும் பொழுது மக்கத்து காபிர்களால் அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தொழுகையில் சஜிதாவில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த சஜிதாவின் பொழுது அபு ஜஹல், உத்துபா, ஷைபா போன்ற நபர்கள் இருக்கிறார்களே, மக்கத்து காபிர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முதுகின் மீது ஒரு ஜவ்வை தூக்கி போடுகிறார்கள். அந்த ஜவ்வினுடைய இடை கடுமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரால் சஜிதாவில் இருந்து நிமிர முடியவில்லை. அந்த சஜிதாவிலே இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள். பார்த்துட்டு வேகமா ஓடுறாங்க. ஏன்னா இறைவனை அஞ்சக்கூடிய வேளையில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள், இறைவனுக்காக சஜிதா செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு வேளையில் மக்கத்து காபிர்கள் இவ்வாறு செய்து விட்டார்களே என்று வேகமாக ஓடி வந்து அந்த ஜவ்வை நகட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எழும்புகிறார்கள். இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், என்னுடைய இறைவா, நான் தொழுகை ஈடுபட்டிருக்கும் பொழுது, உனக்கு சஜிதா செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மக்கத்து காபிர்கள் இருக்கிறார்களே, எனக்கு இடையூறு தந்தார்கள். ஆகையால் அபு ஜஹல், உத்துபா, ஷைபா போன்ற மூன்று நபர்களையும் நீ பார்த்துக்கொள், அவர்களை அழித்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் உடனே ஏற்றுக்கிட்டானா? ஆமா, அல்லாஹ்வுடைய தூதர் இவர் மக்களுக்கு மத்திய தூதரா திகழ்றாரு. இவர் சொன்ன உடனே ஏற்றுக்கணும். அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா? எத்தனை வருடம்? ஒரு வருடமா? 2 வருடமா? சுமார் 10 வருடங்கள் கழித்து அவர்களுக்கு தண்டனை பத்ர் போர்க்களத்தில் தரப்படுகிறது. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் அனுதினமும் மக்கத்து காபிர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த அபு ஜஹல், உத்துபா, ஷைபா இவர்களின் மூலியமாக கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய 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 இன்றைக்கு அதை இறைவன் நிறைவேற்றுகிறான். 10 வருடங்கள் கழித்துதான் அதை இறைவன் நிறைவேற்றுகிறான். அப்ப இப்படி ஒரு வேளையில், இப்படி ஒரு நேரத்தில் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறைவனை அஞ்சினார்கள்? நம்ம கேட்டுட்டோம், இறைவன் கோரிக்கை வச்சுட்டோம், இறைவன் அதை நிறைவேற்றி தரவில்லையே, இறைவன் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையே, இறைவன் ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கு நமக்கு இந்த நிலையை தந்திருப்பானா என்று மக்கள்களாக இருக்கக்கூடியவர்கள் இறைவனை கைவிடக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு இறையச்சம் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில்! நீ எத்தனை தடவை சோதனைகளை கொடுத்தாலும், என்றைக்காவது ஒரு நாள், என்றைக்காவது ஒரு நேரம், என்றைக்காவது ஒரு வேளையில் என்னுடைய இறைவன் எனக்கு அருள் புரிவான், என்னை காப்பாற்றுவான் என்று நம்பினார்கள். அல்லாஹ் காப்பாற்றினான்.
இதுதான் இறையச்சம், இதுதான் நம்பிக்கை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இந்த நம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடிய நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். கண்ணுக்கு முன்னால தெரியுது எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ துயரங்கள் வந்தாலும் இறையச்சம் இருக்கிறதா இல்லையா என்பதை சோதிப்பதற்கு இறைவன் தருகிறான் என்பதை மறந்து விடுகிறார்கள். இன்றைக்கு மக்கள் என்ன பண்றாங்க? இறைவனிடத்துல கேட்கிறாங்க, ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, ஒரு 10 தடவை. இத்தனை தடவை நான் கேட்டேன்ல, இத்தனை தடவை இறைவன் மன்றாடினேன், என்னுடைய இறைவன் எனக்காக எந்த ஒரு செயலையும் தரவில்லை. எனவே நான் என்னுடைய இறைவனை நம்ப போவதில்லை, மனிதர்களை நம்ப போகிறேன் என்று இறையச்சத்தை விட்டுவிட்டு மக்கள்கள் வழிகளை நோக்கி செல்லுகிறார்களே. இதுதான் இறைவன் சொன்னானா? இறைவன் தான் ஒட்டுமொத்தமாக இந்த மனித குலத்தை படைத்த உடனே இந்த அல்லாஹ்வுடைய தூதரின் சமுதாயத்திற்கு இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொன்னானே, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ. ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உங்களுடைய செல்வங்களை, உங்களுடைய உயிர்களை அதை நாங்கள் கொடுத்தோ அல்லது அந்த உயிர்களையும் செல்வங்களையும் எடுத்தோ நாம் உங்களை சோதிப்போம். யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ, யார் இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றோர். எப்படி சொல்றான் அல்லாஹ்? உனக்கு சோதனைகள் தரப்பட்டு கொண்டே இருக்கும். எதுக்கு அல்லாஹ் தரான்? கஷ்டம் தரேன்ல, துன்பம் தரேன்ல, துயரம் தரேன்ல, உடனே நீ இறைவனை அஞ்சுகிறாயா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக இறைவன் தருகிறான். பயத்தை தருவான், பசியை தருவான், செல்வங்களை தருவான், அல்லது செல்வங்கள் அனைத்தையுமே பிடுங்குவான் ஒரேடியாக. ஒரே குடும்பத்திலிருந்து உயிர்கள் அதிகமாக வாங்குவான். அப்ப அந்த நேரத்தில் என்னுடைய இறைவா, உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, என்னுடைய குடும்பத்தார் மட்டும்தான் உனக்கு கிடைத்தார்களா என்று இறைவன் மீது நம்பிக்கை நாம் இழப்போமே. அதை சோதிப்பதற்காக தான் இறைவன் தருகிறான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த நேரத்தில், இந்த வேளையில் அல்லாஹ்வின் மீது அச்சம் இல்லாமல் மனிதர்களை பின்பற்றக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். எப்படி? ஒரு குடும்பம் இருக்கிறது, ஒரு இடம் இருக்கிறது, ஒரு சங்கம் இருக்கிறது, ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்புக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த நபர் இல்லை என்று சொன்னாலோ, அந்த நபர் இல்லை என்றாலோ, அவர் மரணித்து விட்டாலோ உடனே செய்யக்கூடிய வேலை என்ன? முடிஞ்சு, நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை இழக்க கூடாது, இந்த கொள்கையை விட்டு போக கூடாது. இன்றைக்கு கொள்கையில இருக்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்வதற்கு யாரும் இல்லையே, இவர் ஒருத்தர் தான் இருக்காரு, இவர் போயிட்டா யாருமே மார்க்கத்தை சொல்றதுக்கு ஆளே இல்லையே என்ற இறையச்சத்தை நாம் தளர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை நேசிக்க மாட்டான், அல்லாஹ் நம்மளை விட்டு விடுவான். இதைதான் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் நடந்த விஷயம். போருக்காக மக்கள் வருகிறார்கள், போர் நடக்கவிருக்கிறது, மக்கள் நிற்கிறார்கள். அப்ப இப்படி ஒரு வேளையில், இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் போருக்கு வந்தோம் என்று சொன்னால் அதை முடிவு செஞ்சிருவாங்க. இந்த போருக்கு வருவோம் என்று சொன்னால் 2 விஷயம் கிடைக்கும், ஒன்று வெற்றி அல்லது வீர மரணம் என்பதை முடிவெடுத்து வருகிறார்கள். போர் நடக்கிறது, போரில் ஒரு சில உதவிகள் பரவப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கொல்லப்பட்டு விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை எதிரிகள் அவருடைய வாட்களால் வெட்டி விட்டார்கள். அவதூறு பரவுது, வதந்தி பரவுது, மக்கள்கள் எல்லாரும் மிரண்டு ஓடுகிறார்கள். அம்பெய்யக்கூடியதில், அம்பு ஏறக்கூடிய வீரர்களில் முக்கியமாக சீரக்கூடிய வீரர் சஅத் பின் முஆத், அவர் விரண்டு ஓடுறாரு. அப்ப அனஸ் பின் நதர் அவர் கேட்கிறார், எங்க போறீங்க, எங்க விரண்டு போறீங்க? நீங்கள் இந்த இஸ்லாமிய கொள்கைக்கு எதற்காக வந்தீங்க? மக்களை பார்த்தா, நண்பர்களை பார்த்தா அந்த இறைவன் இருக்கிறான். அந்த உஹது மலையினுடைய களம் இருக்கிறதே, அந்த உஹது மலை இருக்கிறதே, அந்த இடத்தில் நான் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர்கிறேன். அந்த இடத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிற மாதிரி நான் கருதுறேன். போருக்கு முன் செல்லுகிறார். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதரை நம்பல, மக்களை நம்பல, உறவினர்களை நம்பல, அவருடைய வாழை நம்பல. அவர் நம்பிய விஷயம் ஒன்றே ஒன்று, இறைவன் என்னோடு இருக்கிறான், மஅரப்பி, என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான். ஒரு விஷயம், இந்த இறையச்சம் எந்த மக்களிடத்தில் இருக்கிறது?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை பேசுகிறோமே, சொல்லுகிறோமே. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே ஒரு நபர். எப்படி ஒரு சமுதாயத்துல, ஒரு ஊர்ல, ஒரு இடத்துல எல்லா மக்களும் குஃபரில் இருக்கிறார்கள், ஷிர்கில் இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னந்தனியா இருக்கிறாங்க. எப்படி ஒட்டுமொத்த ஊர் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடிச்சாங்கன்னு சொன்னோம்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறந்துருவார். எத்தனை பேர் அடிக்க முடியும் ஊர் மக்களை? தன்னந்தனியாக இருக்கிறார்கள். அப்பொழுது அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தண்டனைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. கீழே நெருப்பை எரியப்படுகிறது. நெருப்பை பார்க்கிறார், மக்கள்கள் பார்க்கிறாங்க. என்னடா இவர் இப்படி நிற்கிறாரு? இப்ராஹிம பார்க்கிறாங்க மக்கள்கள். நெருப்பு இருக்கு. அவர் இப்ப கூட ஒண்ணு வேணாம், எப்பா நான் தான் தெரியாம சிலைகளை உடைச்சிட்டேன், நான் தான் உங்களை இழிவுபடுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே நான் உங்களை இதை போன்று கொடுமைப்படுத்த மாட்டேன், நான் உங்களுடைய இறைவனை பின்பற்றுகிறேன் என்று சொன்னார்களா? அந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பியது இறைவனை மட்டும்தான். தன்னுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை வைத்தார்கள். எப்படி? அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை அழகிய பொறுப்பாளன். எப்படி? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான், என்னுடைய இறைவன் என்னை காப்பாற்றுவான், என்னுடைய இறைவன் எனக்கு உயிர் கொடுப்பான் என்று நம்பினார்கள். அதன் மூலியமாக அல்லாஹ் அந்த இடத்தை குளிர்வதாக ஆக்கினான், குளிர்ந்த இடமாக ஆக்கினான். நெருப்பு குண்டத்தில் வீசப்படுகிறார்கள். இருந்தாலும் அந்த நெருப்பு எரிகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதன் மீது நிற்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உடம்பில் ஒரு காயம் கிடையாது. மக்கள்கள் ஆச்சரியப்படுறாங்க, நம்புறாங்க இவருடைய இறைவன் உண்மையான இறைவன் என்று. எத்தனையோ மக்கள்கள் தாரை தாரையாக இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். காரணம் உள்ளத்துல இறையச்சம். அந்த ஒரு நேரத்துல, அந்த ஒரு வினாடியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் மீது நம்பிக்கை இழந்திருந்தார்கள் என்று சொன்னார். இறைவன் காப்பாற்றிருப்பானா? இறைவனின் மீது வைத்த நம்பிக்கை அவருடைய உயிரை காப்பாற்றியது. எத்தனை பேர் இருக்கிறோம்? இறையச்சத்தோடு இருக்கிறோமா? அல்லாஹ்வை நேசிக்கிறோமா? உள்ளத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வது கிடையாது. தன்னுடைய வாயளவில், தன்னுடைய செயலளவில் அல்லாஹ் இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வாயளவில் மட்டும்தான் நாம் சொல்கிறோமே ஒழிய உள்ளத்தின் அளவு இறைவனை நேசிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அப்படி நேசிச்சோம்னா இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் இறந்து போகிறார்களே. இறந்து போகும் பொழுது வரக்கூடிய வார்த்தை என்ன? என்னுடைய இறைவா, எனக்கு இருந்தது ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை இறக்கடிச்சிட்டியே, ஏன் வேற பிள்ளைகள் இல்லையா? எத்தனையோ பிள்ளைகள் உனக்கு எதிராக நீ எதை எதை பெரும்பாவங்கள் என்று கருதுகிறாயோ, நீ எந்தெந்த தவறு என்று கருதுகிறாயோ, அந்த அனைத்து செயலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன செய்கிறார்கள்? மது அருந்துறாங்க, புகைப்பிடிக்கிறாங்க, விபச்சாரம் செய்கிறார்கள், வட்டி வாங்குகிறார்கள், போன்ற எத்தனையோ தப்புகளை செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளை உணவு வணங்குவான், தொழுகுவான், நோன்பு வைப்பான், ஜக்காத்தை கொடுப்பான், என்னுடைய பிள்ளைகளுடைய உயிரை வாங்கிட்டு என்று இறைவனிடத்தில் முறையிடுகிறோமே. இது இறையச்சமா? இறையச்சம்னா என்னவென்று தெரியுமா? தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் பார்த்த சம்பவம், என்னுடைய கண்ணுக்கு முன்னால் இறையச்சம் என்கிற ஒரு விஷயத்தை தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் பார்த்த சம்பவம். என்னோடு படித்த நபர், என்னோட இஸ்லாமிய கல்லூரியில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கற்று பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், தேவக்கோட்டையை சேர்ந்த என்னுடைய நண்பர். அவர் என்ன பண்றாரு? சனிக்கிழமை என்று, இந்த போன வாரம் வந்துச்சு, அந்த சனிக்கிழமை என்று மக்களுக்கு பொதுவாக மார்க்கத்தை சொல்ல வேண்டும், மார்க்க அறிவுரைகளை கூற வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்து அதில் எவ்வளவு விஷயங்களை தயார் செய்து வைத்திருந்தார். மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும், மக்களுக்கு ஜனாசாவினுடைய சட்டங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக எத்தனையோ ஏற்பாடுகளை, மார்க்க சமுதாய பணிகளை செய்துவிட்டு குளத்திற்கு குளிக்க சென்று இருக்கிறார். அந்த குளத்திற்கு குளிக்க சென்ற இடத்தில் அல்லாஹ் அவருடைய ரூஹை பறித்துக் கொண்டார். பறிச்சுட்டாங்களா? வந்துட்டாங்க. ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாசாவை அடக்கம் செய்து விட்ட பிறகு அவருடைய பெற்றோர், அவருடைய குடும்பம் எப்படின்னா, அவருடைய தந்தை குஃபூரில் இருக்கிறார், காஃபிராக இருக்கிறார். அவருடைய பெற்றோரும் அவருடைய அம்மாவும், அவருக்கு 2 பிள்ளைகள், இந்த 3 பேர் இஸ்லாத்தை இருக்கிறாங்க. வேற யாரும் இஸ்லாத்துல இல்ல. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றி இவங்க 3 நபர்கள் தான் இருக்கிறாங்க.
இப்படி இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்கல, இடையில அவன் 9th படிக்கும் போது இஸ்லாத்தை ஏற்கிறார். ஒரு 4 வருடங்கள் கழித்து மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக கல்லூரியில் சேர்க்கிறார். அவன் இறந்து விடுகிறார். நமக்காரன் என்ன சொல்லுவோம்? யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் எவ்வளவு பயான் செஞ்சிருக்கிறான், எத்தனை மக்களுக்கு கொள்கை சொல்லி இருக்கிறான், நீ குஃபர்ல கொடுத்த, எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறான், இப்படி பிள்ளைய கொடுத்துட்டேன்னு கேட்போமே. அந்த பெற்றோருக்கு ஆறுதலாக அவருடைய தாயிடத்தில் போய் சொல்லப்படுது, அல்லாஹ்வினுடைய நாட்டம், என்னுடைய மகனினுடைய உடம்பு, அந்த உடல் உயிரை விட்டு பிரியக்கூடிய தருணம் சனிக்கிழமை இன்னைக்கு நடக்கணும், நல்லா நாடிட்டான். அல்லாஹ்வினுடைய நாட்டத்தை தவிர வேற ஒன்றும் நடக்காது. அல்லாஹ் இன்றைக்கு உயிர் போகணும் நாடி இருக்கான், போயிருச்சு. ஆனா அதற்குரிய கூலியை அவன் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டதற்கும், துன்பப்பட்டதற்கும், துயரப்பட்டதற்கும் நாளை மறுமை நாளில் இறைவன் கூலியை தருவான் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். இவ்வளவு பெரிய வார்த்தை. சுபஹான் அல்லாஹ். பார்க்க ஆள் கிடையாது, அவருக்கு கணவர் கிடையாது, புள்ள மூத்த புள்ள, 2வது பிள்ளை சின்ன பையன். இப்படி ஒரு வேளையில தன்னந்தனியாக இருந்தாலும் இறைவனுடைய நாட்டத்தால் மரணித்திருக்கிறார் என்று அந்த இடத்தில் இறையச்சத்தை சொல்லுகிறார். எத்தனை மக்கள் இறையச்சத்தை சொல்றோம்? அல்லாஹ் எத்தனை விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறான். நமக்கு இறையச்சம் இருந்தது என்று சொன்னார். இவ்வளவு விஷயங்களை பார்க்கிறோம்ல, நம்முடைய வாயளவுல லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றோம்ல, அதை உண்மையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு தந்த ஆட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தணும். எத்தனை ஆட்கொடை? சாதாரண அற்கொடையா? கொஞ்ச நெஞ்ச அற்கொடையா? ஏகப்பட்ட அற்கொடை. அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபிக்கு வழங்காத அற்கொடை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஒரு செய்தி சொல்லணும்னா 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 1 மாசம் ஆகும். அப்படி கிடையாது, நொடிக்கு நொடி போகக்கூடிய வசதிகள் இருக்கு. சாப்பாடாக இருந்தாலும், தங்கக்கூடிய வசதிகளாக இருந்தாலும், ஏகப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விட அதிகமாக நமக்கு இறைவன் அருட்கொடையை வழங்கியிருக்கான். அந்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை அதிகமாக தொழுது துஆவை கேட்க வேண்டும். இறைவன் சொல்லுகிறான், மனிதர்களை நான் எதற்காக படைத்தேன் என்பதை சோதிக்கிறான்ல, சோதிப்பதாக நான் இருந்தாலும், உங்களை சோதித்தாலும் நீங்கள் என்னை வணங்க வேண்டும். எப்படி? வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்சி இல்லா லியஅபுதூன். இவ்வளவு சோதனைகளை தந்தாலும் மனிதரா இருக்கக்கூடிய உன்னையும் ஜின்னிடத்தையும் நான் எதற்கு படைத்தேன் தெரியுமா? என்னை வணங்குவதற்காக மட்டும்தான். நீ இந்த உலகத்தில் சந்தோஷமா இருக்கணும்னு படைக்கல, நீ நிம்மதியா இருக்கணும்னு படைக்கல. நான் உன்னை படைத்ததற்குரிய காரணம் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக. இறைவன் தந்த இத்தனை அற்புதங்களுக்கு நாம் நன்றி செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன பிரயோஜனத்தை கண்டோம்? நாம் அல்லாஹ்வை நம்புகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், தம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறது என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை அதிகமாக தொழுது தொழுகைகளை நிறைநாட்டி இறைவனிடத்தில் அதிகமாக பாவமன்னிப்பை கேட்கக்கூடிய நல்லடியார்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.